வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு சிசேரியன் நடந்ததுன்னா செகண்ட் நார்மல் டெலிவரி ஆகுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நார்மல் டெலிவரி ஆகவே ஆகாதுன்னு எதுவும் கிடையாது, ஆகலாம். பட் ஆனால் அது சொல்லறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதாவது நிறைய விஷயம் இருக்குது. நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணணுன்னா அதெல்லாம் அந்த விஷயம்லாம் தாண்டி கடந்து வந்தால் தான் நம்ம அதை ட்ரை பண்ண முடியும். அம்மா பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, முதல் சிசேரியன் எந்த காரணத்துக்காக பண்ணதுன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட். முதல் சிசேரியன் குழந்தையோட ஹார்ட் பீட் டிப்பாகுது, குழந்தைக்கு உட்காந்துட்டு இருந்தது, ப்ரீச் பொசிஷனில் இருந்தது, அதனால நாங்கள் பண்ணோம். அப்படி அந்த மாதிரி எதான ரீசன் அப்படி இருந்ததா? இல்லை குழந்தைக்கு தலை பெருசாக இருந்த டாக்டர் தலை இறங்கலை, என் கர்ப்பப்பை வாய் திறக்கவே இல்லை, இல்லை என்னோடய ஹிப் போன் அதாவது இடுப்பு எலும்பு ரொம்ப நேரோவாக இருந்தது, என் குழந்தை பெருசாக இருந்தது வரல. ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் நார்மல் டெலிவரி பண்ணவும் முடியாமான்னு சொல்ல முடியும். அம்மாவுக்கு சுகர் இருக்கா, இப்போது இருக்கிற குழந்தையோட வெயிட் என்ன, அந்த குழந்தை தலை கீழே இருக்கா, குழந்தையோட வெயிட் அடிக்குவேட்டாக இருக்கா, கர்ப்பப்பை வாய் திறக்கிற மாதிரி இருக்கா, இடுப்பெலும்பு நல்ல ப்ராடாக இருக்கா, ஹிப் போன் அம்மாவுக்கு இந்த வெயிட்டுக்கான பேபி வர அளவுக்கு கரெக்டாக இருக்கா, அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்போவுமே நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நஞ்சு கொடி கீழே இருக்கக்கூடாது, வெயிட் அடிக்குவேட்டாக இருக்கணும், அவங்க கர்ப்பப்பை வாய் நல்லா திறக்கணும், ப்ளஸ் ஹார்ட் பீட் டிப் ஆகக்கூடாது, அண்ட் அம்மாவோட ஹார்ட் பீட் பிபி நார்மலாக இருக்கணும். த்ரூ அவுட் அந்த டெலிவரி ப்ராசஸ் ஃபுல்லாகவே நார்மலாக இருக்கணும். ஏன்னா கர்ப்பப்பையில் ஒரு ஸ்கார் இருக்குது இல்லையா, கர்ப்பப்பை நம்ம வலியில் எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகும் போது கர்ப்பப்பை வாய் அந்த ஸ்கார் விடக்கூடாது, அதாவது ஸ்கார் இருக்கக்கூடாது. விரிவு அடைஞ்சதுன்னா அம்மாவோட பிபி குறையலாம், ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகலாம், குழந்தையோட ஹார்ட் பீட் கம்மியாகலாம். ஸோ எப்போவுமே நம்ம ட்ரையல் வஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன், அதாவது நார்மல் டெலிவரி ட்ரையல் பண்ணும் போது ஒரு சிசேரியனுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடியாக இருக்கணும், குழந்தைங்க டாக்டர் ரெடியாக இருக்கணும், மயக்க டாக்டர் கரெக்டாக ரெடியாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரையலுன்றது கொடுப்போம். ஏன்னா இந்த ட்ரையலில் எப்போனா ஹார்ட் பீட் டிப்பானா அம்மாக்கா இருக்கட்டும் இல்லை குழந்தைக்கா இருக்கட்டும் வெயிட் பண்ண மாட்டாங்க, ப்ளீடிங் எக்ஸசிவாக ஆனாலும் வெயிட் பண்ண மாட்டோம். நல்லபடியாக போனால் யாருமே நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டாங்க நார்மல் டெலிவரிக்கு. ஆனால் நிறைய ப்ராசஸ் இருக்குது. உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்டேயும் உங்கள் ஸ்கேன் டாக்டர்கிட்டையும் ஃபீட்டல் மெடிசன் டாக்டர்கிட்டையும் கேட்டால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் அவங்க பண்ணுவாங்க. உங்ககிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க, இங்கே உங்கள் சுச்சுவேஷன் தகுந்தாப்பில் பண்ணலாமா முடியாதா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றது உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம், www.chennaiwomen'sclinic.com.